Praise the Lord, glory to God. Praise the Lord friends, glory to God. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த வீடியோ ஐடியா என்னென்னா, நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜில் கேட்டிருக்கீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரிஸில் இருக்க நீங்கள் டோன்ஸ் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த டோன்ஸ் உங்களுக்கு நான் இதில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்னுடைய ஐடியா. ஸோ ஈச் மியூசிஷியன்ஸ்க்குமே ஒவ்வொரு ஐடியா இருக்கும், நான் அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுறது தான். ஸோ என்னுடைய ஸ்டைலுக்கு என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய எடிட்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நான் எப்பயுமே என்னுடைய மியூசிக் ஒர்க்கில் எப்படி பண்ணுவேன்னா, 3 கேட்டகரிஸன் ஃபஸ்ட்டு நான் பிரிப்பேன். ஸோ அதில் ஃபஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா சாஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ சாஃப்ட்டு, மீடியம், ஹார்டு, அது மாதிரி. அப்புறம் கிளாசிக்கல் சொல்லிட்டு இண்டியனுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக கிளாசிக்கல்னு ஒரு ஸ்டைலும். அதே மாதிரி ஸ்வாம் சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஒரு சிஸ்டம், விஎஸ்டின்னு சொல்லுவாங்க, ஸ்டுடியோஸில் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேருடைய இது. பட் அதை காப்பி பண்ணி இங்கே பண்ணலை, பட் அதோடய ஐடியாலஜி தான் இதில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணின சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து அரபிக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டைலும் இருக்குது, பட் அது வந்து SX 920 தான் அது ஒர்க் ஆகுது. ஸோ நான் அதையும் கொடுத்துட்டேன். 920 யூஸ் பண்ணுறவங்க அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மற்றது எல்லாமே நார்மலாக நீங்கள் 900 700 யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ண முடியும். ஈவன் 600 ட்ரை பண்ணலாம் அதில். சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு. ஸோ சாஃப்டில் நான் எப்பயுமே நம்பர் 1 மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பியானோ இல்லை அந்த மாதிரி கிராஃப்ட்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ நம்பர் 2 பார்த்திங்கன்னா ஒன்லி அந்த கிட்டார் ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ரைட். தேர்ட் ஒன் ஆல்வேஸ் நான் அந்த ட்ரம்பட் அந்த மாதிரி செக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபோர்த் செக்ஷன் வந்து ஃப்ளூட் செக்ஷன். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் அ வயலின் செக்ஷன். ஃபிஃப்த் ஒன் இஸ் வயலின் செக்ஷன். சிக்ஸ்த் ஒன் வந்து சிந்த் ஓரியன்டான திங்ஸ். செவன்த் ஒன் ஹார்மோனியம் அண்ட் ஆர்ப், அந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து ஆர்ப்புன்றது லைக் மவுத் ஆர்கன் அந்த டைப் ஆஃப் திங்ஸ். இது ஹார்மோனிக்கான்னு சொல்கிற டைப்பு. ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் ஒன் எயித் ஒன் வந்து நான் இந்த சாஃப்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் சாக்ஸோஃபோனில் வச்சுருப்பேன். மீதி இதில் வந்து நம்ம சித்தார் அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எயித் ஒன் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக அந்த சாஃப்ட்ன்ற அந்த கேட்டகரியில் உள்ளது. அதே மாதிரி இதில் இருக்க அந்த அசைனும் இங்கே இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது தவிர்த்து அதே போல் செகண்ட் ரெஜிஸ்டரி பேங்க்கில் வந்து, ஸோ இது வந்து நார்மல் அந்த நம்மளுடைய பியானோ ஸ்டைல்ஸில் வர மாதிரியான ஐடியா இது. ஸோ அதில் செகண்ட் ஒன் அதே மாதிரி கிட்டார்லையும் எலக்ட்ரிக் கிட்டார். ஸோ ஃபஸ்ட் அக்வஸ்டிக்காக பார்க்குறது சாஃப்ட், கொஞ்சோண்டு மீடியம்ன்றது அந்த ஹார்ட்னஸ் கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ ட்ரம்பட் செக்ஷன்ஸ், அந்த பிராஸ் செக்ஷன்ஸ் எஸ்பெஷலி. தென் இதுலேயே வந்து ஃப்ளூட்டுக்கு அதே மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது, கொஞ்சம் சாஃப்ட்னஸாகவும் இருக்கணும், கொஞ்சம் ஹார்ட்னஸாகவும் தெரியணும். ஸோ மீடியம் லெவல்ஸில் ஒன்று வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஸ்ட்ரிங்ஸ் கூட. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸோ நம்ம வந்து வேனி ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லைக் ஸ்வாம், அந்த ஸ்வாமோட மாடல் டைப் இது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். தென் திஸ் ஒன் இஸ் நம்மளுடைய சிந்த். அகெயின் நான் சொல்லிட்டு இருக்காம என்னுடைய செக்ஷன்ஸ் ஆஃப் மெமரிஸ் நான் இப்படி சேவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்கார்டியன். ஸோ லைக்
இதில் இப்போ இந்த 8th ஒன் வந்து நம்ம சந்தூர் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தேர்ட் ஒன் அகேன் அதே மாதிரி பியானோல இன்னொரு செக்ஷன்ஸ் இது. ஸோ அதுக்கு அடுத்த செக்ஷன் ராக் ஸ்டைல்ஸில் நம்ம வாசிக்கிறதுக்காக இது சுலை. ஓகே, ஸோ தேர்ட் ஒன் அதே மாதிரியான பிராஸ் செக்ஷன்லேயே கொஞ்சம் ஹெவினஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரியான அந்த சாக்ஸோஃபோன் திங்ஸ்லேயே கொஞ்சம் ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் வெஸ்டர்னாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இந்த டோன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயே ஸ்ட்ரிங் செக்ஷன் கொஞ்சம் ஹார்ட்னஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் ஹெவினா சாங் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஹெவியாக கொடுக்கறதுக்காக இது. ரைட், ஸோ 6th ஒன் அகெயின் synth pattern. ஓகே, ஸோ தென் ஓகே, ஸோ இந்த அக்கார்டியனில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த அக்கார்டியனில் வந்து நீங்கள் ப்ளே ஆகும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காக இதில் ஃப்ரேசர் ஆட் பண்ணியிருப்பேன். தெரியுங்களா? அந்த ஃப்ரேசர் பேக்ரவுண்டில் நார்மல் டோன் அது. என்னுடைய இங்கே பிட்ச் பேண்ட் வந்து நான் மாடுலேஷனாக மேலே பண்ணும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி அந்த அலைன்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த நோட்ஸ். ஸோ இது வந்து இந்த அக்கார்டியனில் நீங்கள் ஹார்மோனியம் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அது ஒரு அந்த நோட்ஸ் வந்து கொஞ்சம் வேவியாக இருக்கும், அப்படியே வேவ் ஆகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற அந்த ரியலிஸ்டிக்காக. ரைட், ஸோ இது அண்ட் தென் அகெயின் இதுவும் ஒரு டைப் ஆஃப் அந்த சண்டூர் அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் திங்ஸ் தான். ஸோ எப்பயுமே அந்த 8th அந்த மாதிரி இருக்கணும், தேர்ட் ஒனில் எப்படி இருக்கும், 5th 6th நம்பர்ஸ் வந்து ஒரு டோனாக நான் வச்சுருப்பேன். ஸோ ஒரு பேக்டாக இருக்கணும். ஒரே ஒரு ரெஜிஸ்டர் பேங்க் மெமரி எடுத்துட்டிங்கன்னா அதில் எல்லாமே அப்படி லைனாக ஸ்ட்ரெயிட்டாக நான் வச்சுருவேன். ஸோ அது எல்லாமே எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக அது. ஸோ அடுத்தது கிளாசிக்கல் டச். ஸோ கிளாசிக்கலில் இது வந்து ஐ திங்க் வைப்ராஃபோன் லைக். ரைட், ஸோ திஸ் ஒன் அண்ட் தென் இது வந்து கிட்டாரும் சித்தாரும் ஆட் பண்ண மாதிரி. ஓகே, ஸோ தென் அடுத்தது இது வந்து அந்த நாதஸ்வரம் டைப் மாதிரி ஷெனாய் தான். பட் ஷெனாயிலே நாதஸ்வரம் மாதிரியான ஒரு சவுண்டிங்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ தென் இதனுடைய இதுவும் ஒரு விதமான அந்த மாதிரியான நாதஸ்வரம் அண்ட் ஷெனாய் டைப் தான் இதுவே. பட் சிந்த் ஓரியன்டாக இது க்ரியேட் ஆகிருக்கிறது. ஸோ சில இது வந்து இப்போ நான் இதை க்ரியேட் பண்ணலை. ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. லைக் சில விஷயங்கள் ஐ திங்க் டோனை நான் சொல்கிறேன், பேங்க் நான் அதை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். டோன்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து வெளியே இருந்திருக்கு. ஸோ அதை நான் என்னோடய கலெக்ஷன்ஸ்லேருந்து நான் இதை க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறது எல்லாமே. Again 5th one strings and this one is synth. So இது அந்த pan leadன்னு சொல்கிறது. So then accordion again. So this one again is santur. ஸோ சின்ன அந்த சண்டூர்லேயே சின்ன EQ லெவல்ஸ் அண்ட் சின்னதாக அந்த ரிவர்ப்ஸ் எல்லாம் சின்ன அதுலேயே சண்டூர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டிஃப்ரென்சஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஸோ இது அதிகமாக யூஸ் பண்ணுறது. Then இது ஒரு கிட்டார் லைன்ஸ்.
So then next one is like a flute again. So இது ஒரு different flute again. ஈவன் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஃப்ளூட்டில் தான் நான் வந்து அந்த அதிகாலையில்ன்ற சாங் ப்ளே பண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு. ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது அகைன் another ஃப்ளூட். கொஞ்சம் சவுண்டிங்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற சில டோன்ஸ் தனியாக நான் ஸ்வாம்ன்ற அந்த டைப்பில் இருக்குது. அண்ட் தென் ஸ்ட்ரிங் செக்ஷன். ஸோ இது ஆல்ரெடி நான் வேற ஒரு மெமரிலையும் வச்சுருக்கேன். அண்ட் தென் இது தனியாக அது ஸ்வாம்ன்ற அந்த கேட்டகரிக்காக தனியாக பிரிச்சிருக்கேன். பட் ஒன் திங், நீங்கள் இதை ப்ளே பண்ணும்பொழுது நீங்கள் வந்து அந்த லெகேட்டோன்ற அந்த விஷயத்த பண்ணிங்கன்னா தான் அந்த சவுண்டிங் கிடைக்கும். நீங்கள் நார்மலாக இப்படி ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வராது. லைக் நீங்கள் ஸோ இப்படி ஒரு அந்த நோட் இருக்கும்போதே இன்னொரு நோட்டை டச் பண்ணி எடுக்கணும். அதுதான் லெகேட்டோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது வந்து நான் டேரெக்டாக அப்படியே நம்ம இப்படி ப்ளே பண்ணும்போது சவுண்டிங் கேட்காது. ஸோ அது கொஞ்சம் கவனமாக நீங்கள் ப்ளே பண்ணும்பொழுது அந்த எஃபெக்ட் அந்த திங்ஸ் வரணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ளேயிங்கும் பண்ணணும். ரைட், ஓகே. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் அகெயின் பிராஸ் செக்ஷன்ஸ் திங்ஸ். சிந்தோம் பிராஸ் டைப்பில் இருக்கிற ஒன்று. அகெயின் இது வந்து சிந்த் ஓரியன்ட். தென் லாஸ்ட் ஒன் அகெயின் சித்தார் வந்து கொஞ்சம் சில டோன்ஸ் வந்து மேபி நீங்கள் ஒரு மெமரியில் இருக்கிறது மறுபடியும் இன்னொரு இடத்துல இருக்க மாதிரி தெரியும். பட் நம்ம ப்ளே பண்ணும்போது இந்த ஸ்வாம் கேட்டகரிக்குள்ளே அப்படின்னு போயிடும்போது அதை பண்ணணுன்றதுக்காக அதே மாதிரியான சில விஷயம் இங்கே வச்சுருப்பேன். இதில் சின்ன பெஸ்ட்டான இருக்கிறத அங்கங்கே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இது அரபிக் ஓரியன்ட். பட் இந்த அரபிக் வந்து என்னென்னா நீங்கள் ஒன்லி திங் வந்து நீங்கள் இதில் மட்டும் தான் பார்க்க முடியுது. SX 920 தான் நீங்கள் போட முடியுது. ஐ திங்க் 720 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் செக் அவுட். பட் இது வந்து இந்த டோன்ஸ் இதுக்குன்னு இப்போ ரெடி பண்ணது. ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைக் இது எல்லாமே வந்து செப்பரேட்டட் பேக் ஆக்சுவலாக. ஸோ ஈஸ்ட் ஏஷியானில் ஒரு தனி பேக் ஒன்று இருக்குது. அந்த பேக்கில் பேஸ் பண்ணி தான் இந்த சவுண்டிங்ஸ் அதில் இருக்குது. அதனால் இது ஒர்க் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த பேக் தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங்ஸ்லேயே நல்லா இதில் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இது வந்து நல்லா அந்த ஸோ நெக்ஸ்ட் ஒன் அகேன் சின்ஸ் டைப் இந்த அக்கார்டியன். லாஸ்ட்டில் இதுலேயே வந்து ஒரு டைப் ஒன்று. ஸோ இதுலேயும் ஒரு ஜாய்ஸ்டிக் ஓரியன்ட் இருக்குது. லைக் நீங்கள் ஒரு நோட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு நோட்டை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும். அந்த ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற டோன்ஸ். ஸோ யூ கேன் யூஸ் ஆஃப் இட். ஸோ இதை நான் என்னுடைய அந்த ட்ரைவில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் தட் இது அகெயின் இட்ஸ் நாட் ஃபார் சேல் அண்ட் இது வந்து இட்ஸ் ஃபார் அ மினிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறவங்க இதை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. அதுக்காக தான் ஈவன் என்னை காட்டிலும் அதிகமாக நீங்களும் ஏதாவது டோன்ஸ் வச்சுருப்பீங்க, யூஸ் பண்ணியிருக்கலாம் மேபி. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ஆம் யூஸிங். ஸோ இது நம்ம ஸ்டேஜ்லேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம், என்னுடைய சர்ச்சஸ்லையும் நான் யூஸ் பண்ணுற ஒரு டேட்டாஸ் இது. ஸோ ஜஸ்ட் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ அண்ட் டூ ஃபாலோ பிகாஸ் நான் நிறைய ஒர்க் இதுக்காக பண்ணுறேன். And kindly subscribe and just follow the video. Thank you. God bless you all. Thank you.